என்னங்க சொல்றீங்க? இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் சீரிஸ் நடந்துட்டு இருக்கானுங்கிற விஷயம் தான் நிறைய பேரை அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. இப்படி ஒரு மேட்ச் நடக்குதுங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. எனக்கே கொஞ்சம் லேட்டா தான் தெரியும். ஏசியா கப் முடிஞ்ச கையுடனே இந்த மேட்ச் நடத்தியிருக்காங்க. பிராட்காஸ்ட் அதாவது டிவிலையும் ஒளிபரப்பு பண்ணும்போது வியூஸும் கம்மியா தான் போயிருக்கு. அட் த சேம் டைம் கிரவுண்டுக்கும் ஆடியன்ஸ் ரொம்ப கம்மியா வந்திருக்கிறாங்க. அகமதாபாத் கிரவுண்ட்ல 1,00,000 பேர் உட்காரலாம், அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. ஆனா 20,000 பேத்துக்கும் கம்மியா கூட ஆள் வரல, 10,000 பேத்துக்கும் கம்மியா தான் வந்திருக்காங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, ரோஹித் அண்ட் விராட் கோலி இல்ல, அதனாலதான் இப்படி அப்படிங்கிற மாதிரி நினைச்சா, அவங்க ஆடும்போதும் 20,000 பேருக்கு கம்மியா தான் வந்திருக்காங்க. டெஸ்ட் கிரிக்கெட் எதை நோக்கி போயிட்டு இருக்குங்கிறதே சுத்தமா தெரியல கைஸ். பாடா கவாஸ்கர் டிராபி ஆஸ்திரேலியால மத்த மக்கள்லாம் போய் விளையாடும் போது அவ்வளவு பேர் வந்துட்டு கூட்டம் கூட்டமா வந்து பாக்குறாங்க. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரான்சைஸ் கிரிக்கெட் ஐபிஎல் தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி ஒரு டோனை பிக்ஸ் பண்ணிட்டாங்க. 3 மணி நேரம் 20 ஓவர் போட்டி, அவ்வளவுதான், ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போலானுங்கிற மாதிரி மக்கள் மத்தியில வந்துருச்சு. டிக்கெட்டும் ஹை பிரைஸுக்கு சேல் பண்றாங்க. அதனால டெஸ்ட் கிரிக்கெட் கண்டிப்பா அழிவை நோக்கி தான் போகுதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை.